ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் பெருமாள். வெல்கம் டு யுவர் சேனல். இந்த வீடியோவில் தமிழ்நாட்டினுடைய திண்டுக்கல்லிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு அழகிய கிராமத்தில் டாக்ஸி டிரைவருக்கு நள்ளிரவு நேரத்தில் நடந்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி த்ரில்லிங் அமானுஷ்யம் இதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டாக்ஸி டிரைவர் பேர் வந்து விக்னேஷுங்க. இவர் வந்து காரை எடுத்துகிட்டு வராருங்க. வந்துட்டு ஸ்டாண்டில் போட்டு கார் ரைட் ஆப்பு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாருங்க. இவர் அன்னைக்கெல்லாம் நின்று வெயிட் பண்ணி பார்க்குறாருங்க. இவருக்கு வந்து எந்த ஒரு கஸ்டமரும் வரலைங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாங்க, விக்னேஷ் வந்து 2-3 இடத்துல வந்து காரை எடுத்துன்னு போயிட்டு நிப்பாட்டி அன்றைக்கி பொழுதுக்கெல்லாம் பார்க்குறாருங்க. இவருக்கு வந்து எந்த ஒரு மெசேஜும் வரலைங்க. இவர் வந்து சரி நைட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே டைம் ஆகி போச்சுங்க. நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே ஆகுதுங்க. சரி ஒரு 10:30 மணி ஆகுதுங்க. சரி நம்ம கிளம்பலாம், வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. அப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஒன்று வருதுங்க. என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு லேடிஸ் வந்து ஒரு பொண்ணு பேர் போட்டு அதில் வந்து இந்த இடத்துல வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் கார் ஆப்பில் வந்து வருதுங்க. சரி இவர் வந்து அந்த நேரத்துக்கு பார்த்து அன்னைக்கு பொழுதுக்கெல்லாம் வந்து பார்த்தார் இல்லைங்களா, இவருக்கு வந்து காசு வந்து ரொம்ப தேவைப்படுதுங்க. அந்த நேரத்துக்கு இவர் வந்து என்ன பண்ணுறாரு, சரி இதை நம்ம எப்படி அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் செக் பண்ணி பார்க்குறாருங்க. அந்த இடத்த பார்த்தா காட்டுப்பகுதி மாதிரி இருக்குதுங்க. அந்த இடம் வந்து இவருக்கு சரி போகலாமா, ஒரு பதட்டத்திலே என்ன பண்ணுறாரு, சரி போய் தான் ஆகணும், நம்மளுக்கு பணம் இன்றைக்கி வந்து வருமானம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போக ஆரம்பிக்கிறாருங்க. கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி போயிட்டுருக்கிறாருங்க. போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் போயிட்டே இருக்கும்போது ஒரு காட்டுப்பகுதியான மாதிரி இடம்லாம் வருதுங்க. அந்த இடத்த அப்படியே நெருங்கி வருதுங்க. நெருங்கி போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க எதிர்த்தாப்புல ஒரு அந்த மேப்பில் அந்த குறிப்பிட்டபடியே பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்புல ஒரு லேடிஸ் யாரோ ரோட்டில் நின்றுட்டுருக்கிற மாதிரி இவருக்கு ரொம்ப தூரத்தில் தெரியுதுங்க. அப்படி தெரிஞ்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே சரி அங்கே தான் நிற்பாங்களாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே விக்னேஷ் வந்து வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாருங்க. போயிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணை ரீச் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறாருங்க. போக போக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அப்படியே தள்ளி அந்த பக்கம் தூரமாக அப்படியே நிற்கிற மாதிரி தள்ளி போயிட்டே இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுதுங்க. இது என்னடா இது இப்படி தள்ளி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே அவன் ஒன்றும் அந்த பக்கம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறாருங்க. அந்த பொண்ணை ரீச்சே பண்ண முடியலையாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் தூரம் அப்படியே அந்த பக்கம் தள்ளி நிற்கிற மாதிரி இவருக்கு தெரியுதாமாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே வண்டியை வேகமாக அப்படியே தள்ளுன்னு விட்றாருங்க. விட்டுட்டு அந்த பெண்ணை வந்து நோக்கி வந்து கிட்ட போகிறாருங்க. கிட்ட போயிட்டு அந்த காரினுடைய அந்த சைட் டோரை வந்து அந்த கண்ணாடியை வந்து கீழே இறக்கி விட்டு அந்த பெண்ணை பார்க்குறாருங்க. பெண்ணை பார்க்கும்போது இவங்க தானே அப்படின்ட்டு இது பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்ணோட பேர் போட்டுக்குன்னு பார்த்தீங்களா, அந்த பெண் சௌமியாங்க. ஏங்க நீங்கள் தான் சௌமியாவா அப்படின்னு அவங்கக்கிட்ட இவர் கேட்குறாருங்க. டாக்ஸி அந்த டிரைவர் வந்து விக்னேஷ் வந்து கேட்குறாருங்க. கேட்கும்போது அவங்க வந்துன்னு எந்த ஒரு பதட்டத்தில் இருக்கிற மாதிரி அப்படியே சும்மா அப்படியே ரொம்ப பதட்டத்தில் இருக்கிற மாதிரி அப்படியே யோசிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே போகிற மாதிரி அப்படியே நிற்கிறாங்களாமாங்க. இவங்க ஏம்மா நீ தான் சௌமியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெண்மணி வந்துட்டு தலையை வந்து இப்படி லைட்டாக வந்து வாயை திறந்து பேசவே இல்லையாமாங்க. இப்படின்னு மட்டும் தலையை ஆட்டியிருக்கிறாங்க. தலையை ஆட்டினதும் சரி வாங்க உங்களுக்கு தான் வந்திருக்கிறேன் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிட்றாருங்க. அவங்க வந்து சௌமியா வந்து அப்படியே வண்டியில் அப்படியே வந்து பேசஞ்சர் சேரில் வந்து அப்படியே ஏறி உட்காடுறாங்க. ஏறி உட்காரும்போது அவங்கள பார்க்கும்போதே என் பேர் விக்னேஷ் எப்படிம்மா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாருங்க. அப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு பதிலும் ரியாக்ஷனுமே சொல்லலையாமாங்க. சரி அவங்க ரோடை பார்த்து அந்த பெண்மணி வந்து ரோடாகவே பார்த்துட்ருக்குறாங்களாமாங்க. சரி இவர் வண்டி அப்படியே மூவ் பண்ணி அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க.
போக ஆரம்பிக்கும்போது அவங்க அந்த பெண்மணி வந்து இவர் பேச்சு கொடுக்குறாருங்க. அப்போ பேச்சு கொடுக்கும்போது அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இப்படி இந்த கழுத்த அப்படியே சொரிஞ்சுக்கிட்டே அப்படியே இப்படி பார்த்துக்கிட்டு இவரை பார்க்காம அவர் பாட்டுக்கு சொரிஞ்சுட்டு அப்படியே ரோடை பார்த்துக்க மாதிரியே அப்படியே போயிட்டுருக்குறாங்களாமாங்க அவங்க. காரை அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாருங்க. அந்த நேரத்துக்கு இவங்க பார்த்தா இந்த சௌமியா பார்த்தா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இவர் இதை எப்படியானா இறக்கி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அதாவது அப்படியே வந்து கீழே வந்து அவருக்கு இன்னொரு தண்ணி பாட்டில் இருக்குதுங்க. அந்த தண்ணி பாட்டிலை வந்து கையில் அவங்க பார்க்காத இருக்கும்போது அதாவது இவங்க வந்து அவங்களுக்கு தெரியாமல் அந்த பாட்டிலை எடுக்கிறாருங்க. எடுத்துட்டு அவங்க பார்க்காத மாதிரி ஒரு கையில் ஸ்டேரிங் அப்படி பிடிச்சிட்டுங்க, ஒரு கையில் அப்படியே பாட்டில் என்ன பண்ணுறாரு எடுத்துட்டு அப்படியே இப்படி ஓப்பன் பண்ணுறாருங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பெண்மணி சௌமியா வந்து என்ன பண்ணுறாங்க, இப்படி முன்னாடி இப்படி இது பண்ணிவிட்டு கழுத்தை வந்து இப்படி சொரிஞ்சிக்கிட்டு இப்படி சொறிகிறாங்க. சொரிஞ்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த சைடில் அவங்களுக்கு முன்னாடி கண்ணாடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைடு மிரரில் என்ன பண்ணுறாங்க, இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி திருப்பி அவங்க கழுத்தை இப்படி பார்க்குறாங்க. கழுத்தை இப்படி பார்க்கும்போது வீல்னு அப்படியே ஒரு பயங்கரமாக ஒரு கத்தி விட்டுட்டு கத்துறாங்களாமாங்க. பயங்கரமாக கத்தி விட்டு அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, விக்னேஷ் என்ன பண்ணுறாரு, அப்படியே திரும்பி இப்படியே கழுத்தை அப்படியே திரும்பும்போது இப்படி கழுத்தை பார்க்குறாங்க. கழுத்தை பார்க்கும்போது பார்த்தா அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு கோரமான ஒரு அழுகுன மாதிரி ஒரு நிலையில் அப்படியே பயங்கரமாக இருந்திருக்குதுங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இவர் அந்த தண்ணி கையில் பாட்டில் கழட்டி வச்சுருந்தார் பார்த்தீங்களா, அந்த தண்ணி எடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணு மூஞ்சில் இப்படி ஊற்றிடுறாங்க. ஊற்றிட்டு அப்படியே வீல்னு ஒரு கத்தம் அப்படியே சவுண்டோட என்ன பண்ணுறாங்க, அந்த உருவம் வந்து அப்படியே அந்த மூஞ்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி ஊற்றினோட அப்படியே உருகி கீழே உழுதாமாங்க. உளுந்துட்டு அப்புறம் இவர் என்ன பண்ணுறாங்க, ஒரு செகண்டில் பார்த்தேன், ஒரு சில நொடியில் பார்த்தா அந்த உருவமே அந்த அந்த பேசஞ்சர் சீட்டில் பக்கத்தில் இல்லையாமாங்க, அப்படியே காணாமல் போச்சாமாங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, அப்போ தாங்க இவருக்கு அப்படியே உயிரே வந்திருக்கிற மாதிரி ஆகிருக்குதுங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, அப்பா இப்போ தான் தப்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஆட்டெல்லாம் அப்படியே பக்குன்னு அப்படி துடிக்குதாமாங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கண்ட்ரோல் வந்து அப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் கூகுள் மேப்பில் அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வழியை வந்து இது பண்ணி ஒரு வந்து அந்த ரோட்டில் வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறாருங்க. இவர் தாங்க அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தனியாக அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டுருக்கிறாருங்க. அந்த நேரத்துக்கு தப்பிச்சுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கிறாருங்க. போயிட்டுருக்கிறாரு. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி அந்த மிரரில் பார்த்தீங்கன்னா உள்ள பின்னாடி வந்து ஒரு வண்டி வர்ற மாதிரி தெரியுதுங்க. இந்த லைட்டெல்லாம் நைட்டில் பின்னாடி வண்டி வந்து லைட் அடிக்குமில்லங்க, அந்த லைட் வந்து இவருக்கு கண்ணாடியில் வந்து அப்படியே அடிக்குதாமாங்க. கண்ணாடி அடித்து இவருக்கு அப்படியே அந்த லைட்டை தான் அப்படியே கண்ணு கூசுற மாதிரி ஆகுதுங்க. அப்புறம் இவர் போயிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பின்னாடி இந்த வண்டியை முன்னாடியும் போகலைங்க, அப்படி பின்னாடியே வந்துட்டு இருக்குது. பவர் வந்து அதிகமாக கண்ணு கூசும்போது அவர் என்ன பண்ணுறாரு, இப்படி கண்ணாடியை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாருங்க. அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வெளிச்சம் தெரியாத மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது இப்படி பார்த்தாங்கன்னா பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி வழியே வந்து ஒரு பயங்கரமான ஒரு கண்ணாமாங்க, அப்படியே பயங்கரமான ஒரு ஃபேஸோட கரியன்னு ஒரு உருவத்தோட மூஞ்சி அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா கரியன்ட்டு அப்படியே ஒரு ஆண்ட்டு ஒரு அப்படியே கத்துற மாதிரி அப்படியே இது பண்ணுற மாதிரி பயங்கரமாக ஒரு கொடூரமாக ஒரு அந்த ஃபேஸ் அப்படியே ஒரு கண்ணாடி தெரிஞ்சிருக்குதுங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாருங்க, ஒரு பதட்டத்தில் எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுறாரு, வண்டியை கொண்டு போயிட்டு எங்கேயோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபாரத்துக்கு விட்டுறாருங்க. விட்டு அடிச்சிங்க அப்படியே அவருக்கு சுயநலவே இல்லையாமாங்க அதோட. அப்புறம் இவங்க பின்னாடி அந்த வண்டி வந்துட்டு இருந்தது பார்த்தீங்களா, அவங்க தான் என்ன பண்ணிக்கிறாங்க, அந்நேரத்துக்கு வந்து தூக்கின்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இந்த விக்னேஷ் வந்து சொல்கிறாருங்க, எனக்கு இந்த சம்பவத்துலேருந்து வந்து அன்னைக்கு இது வந்து 2015 நடந்த சம்பவமாங்க இந்த சம்பவம். அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவம் என்னால் வந்து மறக்கவே முடியாது. அந்த சம்பவத்தை வாழ்க்கையில் நான் சாக வரைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இனிமேல் வந்து நான் காரை இதுக்கும் டிரைவுக்கும் போக மாட்டேன், வாடகைக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலவே அதோட ஒன்று விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு 3 வருஷங்க. அதுலேருந்து 3 வருஷம் இல்லைங்க, 3 வருஷம்னா ஒரு அதுலேருந்து கொஞ்ச நாள் அப்படியே
வேறு தொழிலுக்கு போயிட்டு வேறு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இவர் குணமாகி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாதத்துக்கு மேலேயே ஆச்சுங்க எனக்கு. நான் ரொம்ப வந்து அந்த இதுலேருந்து சிரமப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ரொம்ப இது காசெல்லாம் செலவு பண்ணி பயங்கரமான அடி ஆயிடுச்சு எனக்கு. ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை நம்மளுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சென்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டுருக்குறாங்க. இந்த விக்னேஷுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அமானுஷம் த்ரில்லிங் இந்த மாதிரி இதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருந்தால் இந்த வாட்ஸ்அப் மூலியமாக சென்ட் பண்ணி நீங்களும் அனுப்பலாம் நண்பர்களே. சரி, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது பாய்.